ம். வயசு என்ன ஆகுது பாட்டியா? 85. 85 வயசு. ரைட். தள்ளாத வயதிலும் தளராத உழைப்பு, உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம், கிராமத்தில் கிடைக்கும் வாழைப்பூ உடம்புக்கு நல்லது என்று நமக்கு எடுத்து சொல்கிற அந்த பாட்டியை பாராட்ட வேண்டும். வாழைப்பூ மருத்துவ குணம் வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். பாட்டியும் அதுதான் வலியுறுத்துகிறார். இந்த வாழைப்பூ அறிவதை எப்படி என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாட்டி வாழ்க, விவசாயம் வளர்க. வாழைப்பூ 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 உடம்பு நல்லதா? நல்லது உடம்புக்கு. சரி சரி. வாரத்தில் 2 நாள் சாப்பிடணும். நல்லது உடம்பு. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்ணும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட போதும். போதும். சரி. சொல்லு. இப்போ எப்படி உரிக்கிட்ட? ஈஸியான வேலை தானே இது? அதான் இதாத்தான். அதான் அது அந்த உள்ள காட்டு என்ன அது? அப்படியே தான் அப்படியே தான் அழியணும். பொடியை அரிஞ்சு நீ என்ன வடை சுட்டாலும் சொல்லலாம், கூட்டு வச்சாலும் வைக்கலாம், பொரிச்சாலும் பொரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஒன்றாலும் செய்யலாம். நல்லது வரும். இது சில பேருக்கு ஆய தெரியல, சில பேர் தெரிய மாட்டேங்குது. அதுதான் சிலருக்கு நான் ஆஞ்சி பாப்பா கேட்டுனா ஆஞ்சி கொடுன்னு தான் கேட்கும். ஆஞ்சி தான் கொடுத்து போவோம். அப்படியா? அது ஆயம் வேற இருந்ததுன்னா கிட்ட ஆஞ்சி கொடுமான்னா ஆஞ்சி கொடு. அதான் இது மறுபடியும் போய். ரைட். இதான் வாழைப்பூ. வாழைப்பூவில் வடை சுடலாம். வடையும் சுடலாம், கூட்டும் வைக்கலாம், பொரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். வாழைப்பூ வந்து உடம்புக்கு என்ன நல்லது? சுகர் பிபிக்கிறவங்க அது வாரத்தில் 2 நாள் கூட சொல்லலாம். அது சுகர் பிபி இருக்கிறவங்க. ஆமாம். சுகர்னா என்னது? சுகர் பிபி எல்லாருக்குலாம் வச்சு யாருக்கு வராது. நம்ம எனக்காகலாம் இல்லைடப்பா. ஐயோ ஆண்டல் என்ன அந்த ஆகுதான். உனக்காக இல்லை எதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்குள்ளேயே ஊசி போட்டாங்க எனக்கு. ஊசி போட்டாங்களா? இங்கே சொன்ன கேட்கல அவங்க. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா வேணான்னா போட்டு தான் ஆகணும், இல்லாட்டா உனக்கு மாத்திரை மருந்து கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்களா? அப்போ உனக்கு சுகர்னா என்னது? சுகர் என்ன வியாதி? அது என்ன நோவை பொல்ல எடுத்து பாரு. பொல்லாது சுகர் பிடிக்கிறவங்க தொழில் போடுறாங்கப்பா. ரொம்ப கஷ்டம். 85 வயசாகுது உனக்கு. 85 90 இருந்தாங்க. 90 சொன்னாங்களா? அது அங்கே ஆஸ்பத்திரியில் எழுதிட்டு முதல்ல எழுதினாங்க பாரு. அங்கே அவங்க தான் சொன்னாங்க 85 வயசுன்னு. அது வேற 90 வயசு ஆகிட்டு இருக்கோம். 90 வயசு ஆகிட்டு இருக்கு. தெரியல. போய் வந்து தான் ஒன்றும் உக்காந்துக்கிறேன். எல்லாத்துக்கு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உழைச்சி சாப்பிட்றல. வச்சுக்கிறான். போக வேண்டியது தானே. டெய்லி நீ உழைச்சி சாப்பிட்றல. டெய்லி எத்தனை வாழைப்பூ வைப்பா? வாழைப்பூ அப்புறம் என்ன வைப்பா? எத்தனை 6 பூ தான். 6 பூ தான். ஒரு பூ 10 ரூபா. ஆமாம். இப்போ எனக்கு இந்த பூ என்ன ரேட்டு கொடுப்பா? இது 10 ரூபா கூட. 10 ரூபா கொடுக்குவா? ஆமாம். நீ முதல்ல 5 ரூபா தானே சொன்னேன் என்கிட்ட. 10 ரூபான்னு தான் சொன்னேன். அப்புறம் 5 ரூபா கொடுப்பான்னா. அப்படியா? காலை வீட்டில் ஏற்றி பண்ணா ஹோட்டல் கடைக்காருவா ஆஞ்சி கொடுக்கறதுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. அப்படியா? கஷ்டம் ஆயா. நான் இந்த ஆயா 5 ரூபா கொடுப்பாங்க. இதெல்லாம் யாரும் இப்போ அந்த இப்போ இருக்கிற
அவங்க செய்ய மாட்றாங்க இந்த வாழைப்பூலாம். எங்க இப்போ சில பேர் செய்ய மாட்றாங்க. சில பேருக்கு ஆக தெரியலன்றாங்க. சரி தெரியலன்றாங்க. ஆக தெரியலன்றாங்க. அந்த பொண்ணு ஒன்று வாங்கம்மா ஆக மாட்டுறாங்க. எனக்கு தெரியாதா எனக்கு. அப்படியா? அது என்ன நூதனமாக ஒன்றும் கிடையாது. ஒரு சிறுவை அஞ்சிட்டு சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கு போட வேண்டிய சாமான் போட்டு தாளிச்சு ஊற்றி அந்த உள்ள ஒரு நரம்பு மாதிரி இருக்குதுல்ல, இது வந்து அரிஞ்சாக்கா அரிய மணிக்கு அரிசியாது. ஓ அருவம். இதுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். அருவமெல்லாம் கட் ஆகாது. அரியமெல்லாம் அரிய முடியாது. அதுதான் அது எடுக்கிறது. ஓஹோ சரி. இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஆயத்தேரில் கற்றுக் கொடுக்குறது எல்லாருக்கும். எல்லாரும் தெரியுது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது. ஆயிரவங்களுக்கு இந்த மாதிரி என்ன தெரியாது தான் ஆஞ்சு கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸி தான் அது. அப்போ தான் இது இருந்தால் வாயெல்லாம் வவுத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டாடுமா. இது எடுக்க மாட்டேன். அது இருந்தால் இதில் வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டாடுமா? வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டாடும். வவுத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டாடுமா. அது எடுக்க மாட்டேன். இங்கே இருந்தால் அங்கே வாங்கில. சரி, உனக்கு வாழைப்பூவில் என்ன செஞ்சால் பிடிக்கும்? எதாக இருந்தாலும் போட்டாங்கன்னா தொண்ண வேண்டியது தான். அப்படியா? ஆமாம். நமக்கு எது அவங்க எது ஆக்குறாங்களோ கொடுத்தாங்கன்னா தொண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இது வேணாம் அது வேணான்னு சொல்ல மாட்டேன். வடை எதுவும் சொல்ல மாட்டேன். கூட்டு 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 வைப்பாங்க. போய்ப்பாங்க. வடை சுடுவாங்க. வாழைப்பூ வடை அருமையாக இருக்கும். வாழைப்பூ வடை அருமையாக இருக்குமா? பள்ளிக்கு பெண் தூடலாம். என்னடா உனக்கு பல்லு இல்லை? இல்லை இருக்குது. தெரிஞ்சு போச்சு. நான் 7 வயசுல எந்த வெத்தலை பார்க்க போகிறேன். நீ போடலாம். 7 வயசுலேருந்து? ஆமாம். வெத்தலை பார்க்க போகிறது நல்லதா? அது முதல்ல இருந்து பழகி போச்சு. அது பசங்களோட கூட குடிக்கணும். வெத்தலை பார்க்க போட்டு பழகி போச்சு. 7 வயசுலேருந்து போட்டுனுக்குறா? ஆமாம். அதுதான் பள்ளி எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம். ஓ, வெத்தலை பார்க்க போட்டால் பல்லு தெரிஞ்சிருமா? ஆமாம். கொஞ்சமாக பாக்கு வெத்தலை போட்டு மெழுகலாம். நான் வாங்கி அந்த கடை விட்டேனாப்பா. உங்கள் தாத்தாவா உங்கள் அப்பா இருந்தார் அப்பா. அதுலேருந்து இது அவர் வந்து இங்கே பார்த்து குச்சை கட்டினாரு. குச்சை கட்டி அதுக்கு மேலே தான் இந்த வீடு கட்டிட்டு வந்தது. ஆமாம் ஆமாம். ஆமாம். கடைக்கால் போட்டு எல்லாம் தெரியாது. இதான் கடைசியா? இதான் கடைசியா? வாழைப்பூ